இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, அந்த காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு கிட்ட போய் பார்க்கணும். இரு அவசரப்படாத. இந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம யாரையோ பார்த்துட்டு போறானா? கண்டிப்பா அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்போ முதல்ல அது யாரு என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ரெடி போலாமா? நான் ரெடிப்பா. தமிழ் ஓகே. நானும் ரெடிப்பா. தியா மேடம் ரெடியா? நானும் ரெடி அங்கிள். சரி கிளம்பலாமா? வா. எஸ். தமிழ் இந்தா இங்க கொடுங்க. பாத்துப்போம். ஆதித்யா இந்தா. ஆதித்யா சாப்பாட்டை மிச்ச வைக்காம சாப்பிடணும்னு. ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. டேய், நேத்து நீ சொன்ன காரோட நம்பரை வச்சு அதோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன்டா. டேய், அந்த அட்ரஸ் உனக்கு மெசேஜ் பண்றேன்டா. தேங்க்ஸ் ஓகே. ஓகேடா. பாய். Bye. வா தமிழ் வாங்க. மித்ரா எந்திரி. குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங். சீக்கிரமா வாய. என்னாச்சு ஆதி? நேத்து நைட்டு பாரதி ஒரு கார்ல இருந்து அழுதுகிட்டே வந்தாங்கல்ல, அந்த காரோட நம்பரை வச்சு அந்த ஓனரோட அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர் ஆதி. அப்போ பாரதி யார்கிட்ட பேசினாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிரும்ல? ஆமா. சரி நீ சீக்கிரமா கிளம்பு, நம்ம எப்பயோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 5 minutes ஆதி. தோ நான் ரெடி சரி வா நான் வெயிட் பண்றேன். பாரதி, விதி எப்படி உன்னையும் ஆதியையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், அதே அளவு உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சே உன் கதையை நான் முடிக்கிறேன். உன்னை இந்த வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி துரத்துறேன். இன்னைக்கே வா. இதெல்லாம் ஓவரா இல்ல? ஏய், சும்மா விளையாடாத. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சைலண்டா இருக்கிறது? என்னால முடியவே முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியாதா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். இங்க வேண்டாம், எங்கேயாவது வெளியூர் போலாம். அங்க போய் பாத்துக்கலாம். ஓகேவா? வாங்க சார், உட்காருங்க. என்னங்க? வரமா. உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். என் பேர் ஆதி. நான் ஒரு கார் விஷயமா கேட்கலாம் தான் வந்தேன். TN01 AC 4455 உங்க கார் தானே? ஆமா சார், என்னோட கார் தான். 2 days முன்னாடி தான் அந்த காரை சேல்ஸ் பண்ணேன். சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம்.
அதனாலதான் அந்த காரை வித்துட்டோம். உங்ககிட்ட கார் வாங்கினவங்களோட டீடைல்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா? எதுக்கு கேக்குறீங்க? ஏன் கார் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல மேடம். அந்த கார்ல இருந்து நேத்து ஒரு பேக் கீழே விழுந்துருச்சு. அத அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு விசாரிக்க வந்தோம். பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களாங்க. ம் சார், நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? அதோ இருங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். 98403. புரோக்கர் தான் அவர் நம்பர் கொடுத்தாரு, ஆனா அவங்க பேர் தெரியாது. ஓகே. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார் ஒரு நிமிஷம், அவங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு தான் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ்ல வேணா போய் விசாரிக்கிறீங்களா? ஓகே சார், சொல்லுங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ. வரேங்க. ஓகே சார். சிஸ்டர் கொடுங்க, சரி கொடுத்துக்கிறேன். நடந்ததெல்லாம் கேட்டியா? கேட்டம்மா. ஆதிய போய் பாத்தியா? உன்ன அவனுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லம்மா, ஆதியை நான் பார்க்க கூடாதுன்னு இவ சொல்லிட்டா. பார்த்தாலும் என்னம்மா ஆக போகுது? இவளையே தெரியல, என்ன எப்படி தெரியும்? ஏன் மித்ரா, யார் இந்த லதா? பாரதிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் விசாரிச்சு பக்காவா முடிச்சு வச்சேன். ஆனா இப்ப இந்த லதா யாரு? திடீர்னு வந்திருக்காளே. ஏன் மித்ரா, ஒருவேளை அந்த லதாவுக்கு பாரதியோட ஹஸ்பண்ட பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு, இருக்கும், இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆதி, சரிம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஆதியும் பாரதியும் ஒண்ணு சேருவாங்க. பாரதி மேல ஆதி வச்ச அன்போ சரி, ஆதி மேல இவ வச்ச அன்போ சரி, கண்டிப்பா இவங்களை ஒண்ணு சேர்க்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. லதா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. சரிம்மா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம்.